ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவிலன் தான். போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் போட்டிருப்போம். ஓகே, போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்க் கலெக்ஷன் போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது போன வீடியோ அதாங்க இந்த பார்ட் 2 மாஸ்க் கலெக்ஷனில் நம்ம பாதி முடிச்சிருப்போம். ரெண்டு மாஸ்க் கலெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 2 மாஸ்க் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஓகேங்க. பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போயோ எடுத்து வச்சிட்டேங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு தம்ப்நெயில் தேடிட்டே இருந்தேன், தம்ப்நெயில் கிடைக்கவே இல்லை. அதனால தான் நேற்று போட்டேன். நேற்று இருக்க வாய்ஸு இப்போ இருக்க வாய்ஸும் டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா என் வாய்ஸே மாறிடுச்சு, ஏனே தெரில. தொண்டெல்லாம் எதுவுமே கட்டல, ஆனால் வாய்ஸ் மாறிடுச்சு. ஓகே இருங்க, கண்டதுக்குள்ளேயும் போகுது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதாங்க இப்போ மிச்சம் இருக்கிறத கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ளே த கேம். ஓகே, சவுண்டு கம்மியாக்கிக்குவோம். ஓகே, இன்னும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டேன். நான் வீடியோ எடுக்கும் போதே பேசுவேன், உங்களுக்கு தெரியும். அதை நான் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். என்ன ஆச்சுன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அந்த 3D கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு. அந்த ஷார்ட்ஸ் விளாடும் போது பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணி வச்சுருந்தேன், ரெக்கார்டர் ஆப்பில் மியூட் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தா இந்த வீடியோ எடுத்திருக்கேன்ல, இந்த கேம் பிள்ளை விளாண்டுருக்க வீடியோ, அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் மியூட்டை ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் பாட்டு கண்டதையும் பேசிகிட்டு இருந்திருக்கேன். இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை, எதுவுமே பேசாமே இருக்குது. ஓகே, நான் கவலைப்பட்டிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலாம், ஆனால் கரெக்டாக அது வராது, இந்த மிஷின் வராது. அதனால் குழப்பமாக இருக்கும். அதாங்க. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா மேலே ஈவில் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் கேபிள் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம கரண்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணி விட்றலாம். ஓகே, இப்போ எளிய பார்த்து பயந்தே போயிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஸ்மால் கேபிள் எடுத்து நம்ம அங்கே போட்டுக்கலாம். ஓகே, இங்கே தான் இருக்குது. இப்போ என்ன அந்த ஈவினிங் சனியாக வேறு எங்கே இருக்குன்னு தெரில. சரி, தட்டி விடுவோம். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஈவில் நன் இருக்குது. வாடி ஈவில் நன்னாயே, மேலே வருவா. நம்ம இன்னும் தட்டி விடுவோம். என்னடா உழுவவே மாட்டுது. அப்பா விழுந்துருச்சு. ஓகே, குதிப்போம். இப்போ நம்ம கிரில்லு தேடுவோம். கிரில்லுனா அந்த மிஷின் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மிஷின் கண்டுபிடிப்போம்ல, அதுதான் கிரில்லு. ஓகேங்க, இந்த இடத்துல போவோம். இங்கே கிரில்லில் அப்போ இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே போவோம். எங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஓகே, மேலே தான் அப்போ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் இருக்குமா? எப்போ வாடி கிளவி வாடி. பாருங்கள், இவ்வளோ நான் செமையாக ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு கையில் கத்தியெல்லாம் கொடுத்துருந்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேமர் ஒன்று வச்சுருப்பா, கத்தியை கொடுத்து விட்டேன். ஓகே ஓகே, போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது இதில் தான் இருந்திருப்பா, இது விளாண்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிரில்லை தேடும், கிரில்லை காணுமே. ஐயா, ஓகே, மேலே போய் கண்டிப்பாக மேலே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, மேலே போவோம். இங்கே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தாங்க. அப்பா இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே குதிக்கலாம். கீழே குதிச்சுட்டு இன்னொரு முக்கியமான வேலை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த வேலையை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு நிம்மதியாக இருக்கும். ஓகே, அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இருங்க, நான் பண்ணுறேன். நான் பண்ணும்போது பாருங்கள்.
ஓகே அது இருந்துச்சுன்னா நம்ம ஈவில் நம்ம மிஷின் முடிக்கும் போது நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டா, வரவே மாட்டா ஃபஸ்ட்டாக. ஓகே ஓகே ஆ வந்துருச்சு. கடவுளே நல்ல மிஷினாக வரணும், ஈஸியான மிஷினாக நல்ல மிஷினாக வரணும். ஓகே என்ன மிஷின்? ஓ இந்த மிஷின், இந்த கல்லறையெல்லாம் தோண்டி எடுக்கணும் இந்த மிஷின். இது கொஞ்சம் ஈஸி தான். ஓகே பண்ணுவோம். சேஃப் கீ. ஓகே இது ஆ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம எடுத்துப்போம். மூடி விடுது பாருங்களேன் திருப்பி திருப்பி. ஓகே போவோம். இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. இந்த வழியாக போவீங்களா நேராக அந்த வழியில் போனீங்கன்னா அங்கே பாத்ரூம்லாம் இருக்கும்ல, அந்த வழியில் இங்கே ஒரு டோர் இருக்கும். இதா நிறையா பேருக்கு தெரியாது இங்கே டோர் இருக்கிறது. இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த வழி இருக்கா, இங்கே போயிட்டு அந்த இடம். ஓகே நம்ம இந்த சாவியை ஃபஸ்ட்டு நம்ம கீழே போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. அது என்னது பார்த்தீங்கன்னா இங்கே 2 சிலை இருக்கா, அந்த 2 சிலைக்கு இங்கே பாருங்க 13 இங்கே எழுதியிருக்கு, இங்கே 4 எழுதியிருக்கு. 4:30 தான் டைம். அது எங்கே போடணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐயோ அப்படியே ஈவன் நான் சனியை ஏன் இப்படி வருது தெரில, பயந்தே போயிட்டேன். ஏய் போ பாருங்களேன் சர்க்கஸ்லாம் காட்டுறா மேலெலாம் ஏறி. ஓகே எங்கே போடணுன்னா வந்து இந்த வழியில் இருக்கா. ஓகே மேலே போகிறதா? ஓகே மேலே போவோம். இது அங்கே ஏதாவது அதாங்க சொன்னேன். ஓகே இந்த வழி இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த சிங்கிங் ஃபிஷ்ஷுன்னு இங்கே ஒரு ட்ராஃபி இருக்கும், அதை எடுத்து இங்கே போட்டுருங்க. அவ்வளோதான். இனிமேல் ஈவில்னன் இங்கே தான் கிடக்கும். இனிமேல் ஈவில்னன் வரவே மாட்டான். ஓகேங்க அவ்வளோதான். ஈவில்னன் அப்படியே இங்கே நிற்க வச்சுருவோம். அப்படியே அங்கேயே தாங்க சுற்றிட்டு இருப்பேன், நான் அங்கே சவுண்டு கேட்டுட்டு இருக்கும்ல அதனால். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைம் போகிற இடம் சொல்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு இந்த வழி இந்த வழி தாங்க. அப்புறம் சிஸ்டர் கிளாரி இது நோட் பண்ணிக்கோங்க. இது ஏன் நோட் பண்ண சொல்கிறேன்னு காட்டுறேருங்க. ஓகே இது பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த இடத்துலலாம் போகணும். ஏய் என்னடா பாதியோட ஓப்பன் ஆயிடுச்சு. டே வாட் ஃப்ரான்ஸ். ஓகே என்னடா அப்பா உள்ளே போக முடியுதா? நான் அது பாதியிலே லாக்காரு. என்ன அது பக்கு? முன்னாலாம் பக்கே இல்லாமல் தான் இருக்கும் இந்த கேம்லாம். இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரில, ரொம்ப ஒரு மாதிரி பக்கு ஆயிடுச்சு. ஓகே 4:30 தான் டைம். ஓகே இந்த டைம் கிளாக்கில் நீங்கள் பண்ணி விடணும். ஓகே தப்பாக பண்ணிங்கன்னா அவ்வளோதான், வேன்னு கத்தோம். கரெக்டாக வந்து போட்டுருங்க, நல்லா ஞாபகம் வச்சு கரெக்டாக போட்டுருங்க. ஓகே இங்கே 3 ஸ்டோன் இருக்கா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போகிறீங்கன்னா நம்ம அங்கே போனோம்ல கல்லறைலாம் இருக்க இடத்துல அங்கே அந்த டோரில் போடணும் அது. ஓகே போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இந்த ரூம்குள்ளே போகணும். அப்புறம் இந்த இடத்துல தான் வந்து அந்த 3 வைக்கணும், 3 ஸ்டோனை வைக்கணும். அப்புறம் ஷவல் கண்டுபிடிக்கணும். ஷவல் அது பெரிய விஷயம், இருங்க கொஞ்சம் அதெல்லாம் ஓட்டி விட்ருவோம், ஏன்னா அதெல்லாம் பெருசாக இருக்கும். ஓகே ஷவல் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஷவல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எங்கே போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கிளாரி, அது அவங்களோட கல்லறையில் வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறமேட்டு சிஸ்டர் கிளாரி அவங்களோட கல்லறை இருக்கும்ல சவப்பெட்டி, அந்த சவப்பெட்டிக்கு போயிட்டு அந்த அவங்களோட பெஞ்ச் மாதிரி இருக்குல்ல அங்கே, அது அவங்க ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்க கல்லறையில் தான் எழுதியிருக்கோம், அதனால் நம்ம அங்கே அதை போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு எர்த் ஸ்டோன்னு ஒரு புணங்களுக்கு நடுவில்லாம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோடனே கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரு. லக்கு, சூப்பரான லக்கு நமக்கு. இந்நேரம் பார்த்து நமக்கு பயங்கரமான அதிசயம் அடிச்சிருக்கு. ஓகே அப்புறம் இங்கே தோண்டிகிட்டே வரணும். ஓகே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ண தேவையில்ல.
ஓகே, சிஸ்டர் அல்ஃபோன் இதில், அப்புறம் சிஸ்டர் எண்டா இவங்களும் இல்லை. இவங்க மதர் பி சிரிக்கக்கூடாது ஏன்னா அவங்க சிஸ்டரு. நான் சிரிப்பு வருது, நம்ம என்ன பண்ணுறது. அவங்க பேர் வச்சுருக்காங்க, எவன்டா பேர் வச்சதுலாம் பேர் வச்சுருக்காங்க பாரு, லூசுத்தனமா. இதாங்க அவங்களோட கல்யாணம், கிளாரி. ஓகே, நான் சொன்னேன், இங்கே வருங்க, இங்கே இருக்கிறதான் பாஸ்வேர்டு. சிவன் சூலம், அப்புறம் ட்ரையாங்கிள் இ. எனக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் இந்த சிம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. சிவனோட சூலம், ட்ரையாங்கிள், அப்புறம் ஈயை தலைகீழாக போட்டிருக்காங்க. அந்த சைடாக மாற்றி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இடையில கேட்கலாம், ஈவில் நன் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த சிங்கிங் ட்ராஃபி போட்டோம்ல, அதுலேருந்து ஈவில் நன் பார்த்தீங்கன்னா டிஸப்பியரே ஆகிட்டான் அப்படின்னு சொல்லலாம். டிஸப்பியர் ஆகல, அவள் அங்கேயே தான் இருப்பாள். அவள் நம்ம அது போட்ட அடுத்த செகண்ட்லேருந்து அவள் அங்கே தான் இருப்பாள். ஏன்னா அங்கே மட்டும் தானே கண்டினியூஸாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், அதனால். ஓகே, என்ன பார்த்தோம், சிவனோட சூலம், அப்புறம் ட்ரையாங்கிள், அப்புறம் இது ட்ரையாங்கிள் இது. ஓகே, ட்ரையாங்கிள், அப்புறமேட்டு இதில் மாதிரியே இருந்துச்சு பார்க்கும்போது. ஓகே, அவ்வளோதாங்க. அப்புறம் இதுக்குள்ளே இந்த ட்ரா ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே ஒரு சன் ஸ்டோன் இருக்கும். சூப்பர், நமக்கு சன் ஸ்டோன் கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நமக்கு எந்த வேலையும் கிடையாது. டக்குன்னு ஸ்டோனை வச்சு அப்படியே நம்ம வந்து அந்த சேஃபை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க மாஸ் பீஸை மட்டும் எடுத்துட்டா போதும், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து எனக்கே மனசே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான, நான் அப்போவே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை எடிட்டே பண்ணிட்டேன், அதுக்கே 1 GB போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வீடியோவை செக் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கே நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமேட்டு ஓகே சூப்பர் மாஸ் பீஸ் கிடச்சிச்சு, வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் சவுண்டு இல்லைன்னா எவ்வளோ கடுப்பாக உங்களுக்கு. அங்கேயே ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கலான்னு தோணுச்சு, ஆனால் வீட்டில் செருப்பை கட்டி அடிச்சிருவாங்க நம்மளை, அதனால தான் நாங்கள் இது மனசே கஷ்டமாக இருக்குது. ஓகே, அப்போ நான் பேசினேன், நிறைய விஷயம் நான் பேசினேன், என்னென்னமோ தோன்றதெல்லாம் பேசினேன், அதெல்லாம் எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது, வீடியோலாம் போச்சு. ஓகே விடுங்க, நடந்தது நடந்துருச்சு, இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்க் பீஸை போட்டுற வேண்டியதான். மாஸ்க் பீஸை போட்டோன்னே இந்த க்ரில்லு சனியை வேறு தொலைஞ்சிரும். ஓகே, இதெல்லாம் ஓட்டி விட்ருங்க, க்ரில்லை திருப்பி கண்டுபிடிச்சி மிஷின். ஓகே, இது என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா மினி கேம் ரூம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோழி கண்டுபிடிக்கணும். அப்புறமேட்டு கோழி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எங்கே இருக்கும் தெரியுமா, நான் காட்டுறேன். கோழி எடுத்தோடனே நான் கண்டுபிடிச்சிடுறேன் கோழி. அந்த கான் தேட தான் கொஞ்சம் லேட் ஆகும். கான் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கும், கோழி மட்டும் கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த இடத்துல தான் இருக்கும், நல்லா தெரியும். இருங்க காட்டுறேன், அந்த இடம் பேர் தெரில, இல்லைன்னா அப்படியே சொல்லிடுவேண்ணா. ஓகே, அப்புறம் கான் எங்கே இருக்குன்னா கிச்சனில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த வேன் வரும்ல அந்த கிளவி கீழே வேன் எஸ்கேப் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே அந்த நான் கண்டுபிடிச்ச இடத்துல இருக்கும். ஏங்க கோழி இங்கே தான் இருக்கும், பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த இடம், கோழி இந்த இடம் தான். அப்புறமேட்டு நான் 3 இடம் சொல்லிட்டேன்ல, 3ஆவது இடம் அந்த பேர் தெரில, இருங்க. ஐயோ ரொம்ப முன்னாடி போயிட்டேனோ, இருங்க. நான் க்ரோபார் எடுத்துகிட்டு அந்த வேன் கிட்ட தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் பாட்டு போயிட்டுருக்கேன். பார்த்தா வேன் கிட்டலாம் கிடையாது, ஈஸியாக இங்கேயே கண்டுபிடிச்சிட்டேனா. ஓகே, நான் வந்து எடுத்தோன்னே இங்கே போயிட்டேன், பரவாயில்ல இங்கேயே இருந்துச்சு. நான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இங்கே ஒரு தடவை பார்த்துருக்கேனே, அப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே தான் இருக்குது. ஓகே, இங்கே தாங்க இருக்குது, அவ்வளோதான் எடுத்தாச்சு. இங்கே அப்படி கிச்சனு, அப்படி இல்லைனா வேனு, இந்த 3 இடத்த தவிர வேறு எங்கேயும் வாய்ப்பே கிடையாது. இன்னொரு இடம் இருக்குது, அந்த ஈவில் நான் உட்காந்து ப்ரே பண்ணும்ல, ஸ்டார்டிங்கில் ஷவல் எடுத்தோம்ல அந்த இடம் தான், அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4 இடத்துல தான் இருக்கும், மற்ற எங்கேயும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகே,
அப்புறம் நீங்கள் என்ன தான் தட்டி விட்டாலும் ஈவில் நன் வரவே மாட்டாங்க. நீங்கள் ஜாலியாக எதை வேணால் தட்டி விட்டு விளாட்லாம். ஈவில் நன் அங்கேயே தான் இருப்பா. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கோழிக்கு சாப்பாடை கொடுத்து விட்டு கேமை ஆரம்பிக்கணும்னா மேலே சுடணும். ஓகே, இந்த 10 சுடுறா. ஏய் அப்பா, இது மைனஸ்லாம் காட்டுறதெல்லாம் சுட்டுறாதீங்க. அப்படியே நீங்கள் பார்த்ததெல்லாம் மைனஸ் ஆயிரும். பாருங்கள், நான் ஒரு இடத்துல சுட்டுருவேன் தெரியாமல். பாருங்கள், இந்த இடம் தானா? இங்கே பாருங்கள், அது அப்படியே நவுந்ததுனால திடீர்னு எனக்கு பூனை எந்திரிச்சு வந்துருச்சு. அதனால தான். சுட்றா எப்பா, சுட்டாச்சு. ஓகே, இது அந்தளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஈஸியாகவே முடிச்சிடலாம். அதை பாருங்கள், கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிது. ஏன் வாய் பொழந்துக்கிட்டு இருக்குது? ஓகே, டைம். டைம் போடுறா. எப்பா, டேய் அப்பா, 10 சுட்டாச்சு. ஓகே, 30 பாயிண்ட்ஸ் தான். அந்த -10 மட்டும் சுட்டுறாதீங்க. டைம் அப்பா. ஐயோ, 10 விட்டுட்டேனே. ஓகே, ஏன்னா மைனஸாக வருது. டேய் அப்பா, டேய் அப்பா, அடிச்சாச்சு. ஓகே, டைம் சுடு. 10, இன்னும் 10. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இன்னொரு 10 சுடுவோம். டைமை ஏண்டாப்பா, டைமை தேவையெல்லாம் சுட்டு இது. இன்னும் பார்த்தீங்கன்னா டைமை ஏற்றி விட்டேன். சுடு. டைம் சுடக்கூடாது. அவ்வளோதான். இங்கே ஒரு 10. இங்கே ஒரு 10. அவ்வளோதான். 6 செகண்ட் தான் இருக்குது. 5, 4, 3, 2, 1 எண்டு. ஓகேப்பா, மாஸ்க் பீஸ் கிடச்சிடும் நமக்கு. சூப்பருங்க, அவ்வளோதாங்க, மாஸ்க் பீஸ் கிடச்சிச்சு. ஓகே, இந்த வழியாக ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது கான் மட்டும் நீங்கள் உங்களுக்கு கோழி எப்பயுமே அங்கே தான் இருக்கும். கான் மட்டும் எங்கேயாவது வித்தியாசமாக இந்த 4 இடத்துல தான் இருக்கும். நான் சொன்ன 4 இடத்துல இருக்கும். அங்கே தேடி பாருங்கள். அங்கே அந்த 4 இடத்துல தான் ஒன்று தாங்க இருக்கும். ஓகே, மாஸ் பீஸை கொண்டு போய் வச்சுருவோம். அவ்வளோதாங்க, பார்ட் 2 முடிஞ்சிச்சு. ஓகே, இருங்க, வெளியே போகிறதுக்கு கொஞ்ச நேரம். இன்னும் 6க்கு 4, இன்னும் 2 தான். 2 பீஸ் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். ஓகே, அவ்வளோதாங்க. நான் இந்த பார்ட் 3 கண்டிப்பாக நான் போடுவேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அது நாளைக்கே நான் போடலாம் கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கணும். லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.